இந்த செம்ம நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் ரெண்டையும், அதாவது கூட்டணும். 792.02. எப்போவுமே இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 3 2 இருக்கா. பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன 1 0 1. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4. இங்கே 3. பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை வச்சுருங்க. 3 9 8. அப்போ 893.34 இருக்கா. இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா 306.76. இந்த 76 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால அதை கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் போட்டுக்குங்க. இங்கே 6 0 3 மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 4ல் 6 போகாது, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், பக்கத்துலேருந்து 1 பேரை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இங்கே 14 ஆயிரும், இங்கே 2 வந்துடும். 14ல் 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8. சரியா. இப்போ 2ல் 7 போகாது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருந்து 1 பேரோ கொடுக்கணும். கொடுத்தோம்னா 12 கிடைக்கும். 12ல் 7 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 5 பாயிண்ட்டு. இப்போ 2ல் 6 போகுமா, போகாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், பக்கத்துலேருந்து 1 பேரா கொடுக்குறோம். அப்போ இங்கே 12 ஆயிரும், இங்கே 8 ஆயிரும். அப்போ 12ல் 6 போச்சுன்னா 6 8. 8ல் 3 போனால் 5. அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 586.58. இந்த HCF அண்ட் GCD அது ரெண்டும் ஒன்று தான் நமக்கு. சரிங்களா. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் ஃபேக்டரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் HCF. LCM அப்படின்னு சொன்னால் லோவஸ்ட். லோவஸ்ட் எது ஃபேக்டரில் எது சின்னதோ அதுதான் அதனுடைய LCMமாக இருக்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் எழுத முடியும். இதில் 25 மார்க்குக்கு கண்டிப்பாக நம்மளால் 25 மார்க்கும் எடுக்க முடியும். அந்த உத்தரவாதம் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 1.75ன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து 2 பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுனால இதை எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதலாம் அப்படின்னா 175/100 முழு நம்பராக நான் எழுதிட்டேன். அடுத்து இந்த ரைட் சைட்லேருந்து பார்க்குறோம், இது ஒரே ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுனால இது முழு நம்பராக எழுதி /10 அப்படின்னு போட்டுரும். ஆல்ரெடி இது முழு நம்பராக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/1. இப்போ நல்லா கவனிங்க, இந்த டினாமினேட்டர் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரணும். அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம 100ஆல் பெருக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே பெருசு அதுதான். இதை 100ஆல் பெருக்கிறோம், ஏன்னா டினாமினேட்டர் நமக்கு சேமாக வரணும். அப்போ இங்கே 100 வரணும்னா இதை 10ஆல் பெருக்கணும். சரியா. இங்கே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 100 இருக்கிறதுனால நமக்கு அது தேவையில்லை. ஸோ 175/100, 560, ஏன்னா இது 10ஆல் பெருக்கியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். /10 10s are 100 × 700/100. இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ இந்த 3 டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிடலாம், LCM GCDயை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு நல்லா தெரியும். இப்போ 700 எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா 7 டேபிளில் மட்டும்தான் வரும், இல்லைனா 100 டேபிளில் வரும், இல்லைனா 10 டேபிளில் வரும். சரிங்களா. இதுவும் 10 டேபிளில் வரும், ஆனால் இது 10 டேபிளில் வராது. ஏன்னா கடைசியில் இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த 3 5 டேபிளில் வரும், அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு ஒரு ரூலே இருக்குது, டிவைசபிலிட்டி ரூல். கடைசியில் 5 அண்டு 0 அப்படி முடிஞ்சால் அது கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ இந்த 3 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா. அதுக்கு பிறகு இங்கே 5 அப்படின்னு இருக்கனால 5 எந்தெந்த வாய்ப்பாடுலாம் வரும் கடைசியில். இப்போ 7ஆம் வாய்ப்பாடில் 7 5 35, 5 கடைசியில் இருக்குது. ஸோ 7ஆம் வாய்ப்பாட்லேயும் இது வரலாம். அப்போ 7 இதை இந்த 3ஐயும் நான் 7ஆம் வாய்ப்பாடில் வகுத்து பார்க்குறேன். 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7 14,
மிச்சம் 3 ஐ7 35 வகுப்படுது. அப்போ 175 7ஆல் வகுப்படுது. அடுத்து 56 8 56. அப்போ 8 7ஆ வாய்ப்பாடில் 8 தடவை இது வகுப்படுறதுனால இதுவும் 7ஆ வாய்ப்பாடில் வரும். ஓகே, அப்போ இதுவும் 7ஆ வாய்ப்பாடில் வகுப்படுது. அப்போ 7ஆ வாய்ப்பாடுலையும் இந்த 3 வகுப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு எந்த வாய்ப்பாடுலையும் இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கடைசியாக இது ரெண்டையும் 35ஆவது வாய்ப்பாட்டில் வகுத்து பார்ப்போம். ஏன் 35ஆவது வாய்ப்பாடுலன்னு சொல்கிறேன்னா 5 × 7 35. 35ஆல் வகுத்து பார்ப்போம். ஒருவேளை வந்தால் அதுதான் இதனுடைய HCFஆக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 7 தான் அதனுடைய HCFஆக இருக்கும். சரி, 35ஆல் வகுத்து பார்ப்போம். 175 35ஆல் வகுக்கும்போது 35 × 5 5 25 மிச்சம் 2 5 15 15 2 17 175. அப்போ 5 தடவை 35 வருது. அப்போ இது 35ஆவது வாய்ப்பாடுலையும் வகுப்படுது. 560 பாருங்கள், 35ஆவது வாய்ப்பாடில் வகுத்து பார்ப்போம். 560 35ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 35 35 1 மிச்சம் 56ல் 35 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இங்கே 1 இங்கே 2 210ன்னு வருதா? 210 எத்தனை தடவை வரும்? 6 6ஆல் போட்டு பார்ப்போமா? 35 × 6 6 5 30 மிச்சம் 3 3 18 18 ஒரு 3 21. அப்போ 210 வருது. அப்போ கண்டிப்பாக இது 6 தடவை வருது. அப்போ 16 தடவை 35 வருது. இது 35ஆவது வாய்ப்பாடில் வகுப்படுது. கண்டிப்பாக இது 35ஆவது வாய்ப்பாடில் வகுப்படும். ஏன்னா 70 35 70 அது கண்டிப்பாக நமக்கு தெரியும். அதனால் இது 35ல் வகுப்படும். அப்போ 5 7 35 இந்த 3லையுமே இந்த 3ம் வகுப்படுது. அதனால் கடைசி எண் ஹையஸ்ட்டு, இந்த ஃபேக்டர்லேயே ஹையஸ்ட் அது 35. கீழே 100ன்னு இருக்கனால அப்போ 100ன்னு போடுறோம். இப்போ இதை 100ஆல் வகுக்கும்போது நமக்கு 0.35 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இந்த செம்மை பாருங்கள். இது கொஞ்சம் குழப்பமான செம்மு, ஆனால் ரொம்ப ஈஸியான செம்மு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 1 அப்படின்னு ஒரு முழு எண் இருக்குது. அந்த 1.0 அப்படின்னு எழுதணும். ஏன்னா இது எல்லாமே தசம எண்ணில் இருக்கிறனால இதை நம்ம தசம எண்ணாக மாற்றணும். தசம எண்ணாக மாற்றுறதுக்கு புள்ளி வச்சு 0 போடணும். அடுத்து இங்கே ஏற்கனவே புள்ளி வச்சு 1ன்னு இருக்கனால இந்த புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளிக்கு வலது பக்கம் 1ன்னு இருக்கனால நாம் வலது பக்கம் எழுதிடணும். அப்போ இடது பக்கம் என்ன எழுதுறது? எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுறணும். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சிடறோம். வலது பக்கம் 2 நம்பர் இருக்கனால முதல் நம்பர் இங்கேயும் 2வது நம்பர் இங்கேயும் எழுதுகிறோம். இங்கே வந்து நம்ம 0 போடணும். எந்தெந்த அதாவது தசமஸ்தானத்துக்கு பிறகு நம்பர் இல்லைன்னா நம்ம எத்தனை 0 வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் 0. அடுத்து அதே மாதிரி 0 0 1. அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு இங்கே ஒரு 0 இருக்கணும், இங்கே ஒரு 0 இருக்கணும், இங்கே ஒரு 0 இருக்கணும், இங்கே 0. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 1 1 1.1. அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு கூட்டும்போது 1.111. அப்போ இந்த 3 தசமஸ்தானத்துக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கண்டிப்பாக 1 1ன்னு வருது. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம், பார்த்தோன்னே போட்டுடலாம். இன்னொரு இதில் ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு தசமஸ்தானம், இங்கே 2 தசமஸ்தானம், இங்கே 3 தசமஸ்தானம், இங்கே தசமஸ்தானமே இல்லை. அதனால் இது முழு எண். அதனால் ஃபஸ்ட்டு இப்படி எழுதிருங்க 1. சரிங்களா? இங்கே 3 தசமஸ்தானம் இருக்கனால முதல் தசமஸ்தானம் இது, 2வது டிஜிட்டு இது, 3வது டிஜிட்டு இது. அப்போது 1.111. ஆன்சர் அவ்வளோதான். இங்கே இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது தான், தசம எண்கள் அப்படின்னாலே நம்ம வலது பக்கத்தில் இருந்து பார்க்கணும். அப்போ வலது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது நமக்கு 2 ஸ்தானம் இருக்குது. இங்கே பவரில் எத்தனை இருக்குது? 6ன்னு இருக்கா? இப்போ 2 ஸ்தானத்துக்கு 2 ஸ்தானத்தை அடிச்சிட்டோம்னா மிச்சம் 4ன்னு இருக்கும். அப்போ 314 × 10 பவர் 4. 10 பவரில் எந்த நம்பர் வந்தாலும் அத்தனை 0 சேர்க்கணும்னு அர்த்தம். இப்போ 314 இங்கே பவரில் 4ன்னு இருக்கனால 4 0 1 2 3 4. அவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோ இதுதான். புரியுதா?